அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பேதுருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரித்து உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்நாட்களில் பலவிதமான கவலைகள் உங்களை பாரப்படுத்துகிறதோ? பிள்ளைகளுக்கு நாட்களில் படிப்பு பாரமாக காணப்படுகிறது. வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பாரம். இளம் குடும்பங்களில் சமாதானக்கேடுகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் அவர்களை பாரப்படுத்துகிறது. பாரங்களும் கஷ்டங்களும் எவ்விதத்திலும் காணப்பட்டாலும் உங்களை விசாரித்து விடுவிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பக்தனாகிய யாக்கோபு 20 வருடங்களுக்கு பிறகு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறதான அந்த வழியிலே தன் சகோதரன் 40 பேரோடு 400 பேரோடு தன்னை சந்திக்க வருகிறான் என்பதை அறிந்தவுடன் பழிவாங்க வருகிறான் என்று நினைத்து கவலைப்படுகிறான். 2 கூட்டங்களாய் தன் குடும்பத்தை பிரித்து விடுகிறான். ஏசா ஒரு கூட்டத்தின் மேல் விழுந்து அளித்தாலும் இன்னொரு கூட்டமாவது தப்பும் என்று அவர் எண்ணிருக்கலாம். அன்னால் பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டாள். அவளுடைய சக்கலத்தியாகிய பெண்ணினாளின் வார்த்தைகளும் அவளை கவலை கொள்ளும்படியாக செய்தது. மொர்தெக்காயும் யூத ஜனங்களும் மிகவும் கவலைப்பட்டார்கள். காரணம், ஒரே நாளில் அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவதற்கு ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு பிறந்தது நிமித்தம் பயமும் கலக்கமும் அவர்களை பிடித்தது. இவர்களைப் போல பல விதங்களில் கவலைகள் உங்களை கலக்கும்படி செய்தாலும் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய நாமங்களில் ஒன்று எல்ஷடாய். எல்ஷடா என்பதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. இன்னொரு விதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தாயுள்ளம் கொண்ட தந்தை என்று அதற்கு பொருள் காணப்படுகிறது. தாயை போல நம்மை விசாரிக்கிறவர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவம் என்னும் பாரத்தை சுமந்து தீர்த்த தேவன் உங்கள் பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பிலிப்பியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளில் அவரிடம் தெரியப்படுத்துவதற்கு பதிலாக நாட்களை நாமே சுமந்து கொண்டு திரிகிறோம். நாமவே நம்மை அநேக வேதனைகளால் நம்மை உருவ குத்துகிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒன்றே குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் நாட்களை சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான்? கவலைப்படுவதனால் ஒன்றும் ஆவதில்லை. ஆகையால் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்துவிட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு காணப்பட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளட விட்டார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை கவலைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அவர் மேல் வைக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுப்பீராக. நாட்களும் பலவிதமான பாரங்களும் கஷ்டங்களும் வேதனையோடும் துக்கத்தோடும் காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவனை காண்கிறவராக இருக்கிறப்பா. தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் இறக்கி வைத்து விட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் உம்மிலே மகிழ கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு அவர் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நம்முடைய பிரசன்னம் நம்முடைய வல்லமை தமிழ் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும்.
சமாதானத்தினால் நீர் நிலைநிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கண்ணீரை காண்பவர் கணக்கினிலே வைப்பவர். விதையாய் நினைப்பவர் விடுதலை அளிப்பவர். கண்ணீரை காண்பவர் கணக்கினிலே வைப்பவர். விதையாய் நினைப்பவர் விடுதலை அளிப்பவர். ஏன் அழுகின்றாய் கண்ணே, எதற்கழுகின்றாய்? நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.